கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதே இல்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை துன்மார்க்கருடைய கைக்கு, பிசாசனுடைய சத்துருவனுடைய கைக்கு, பொல்லாத மனிதர்களுடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அப்படி விட்டுற மாட்டார். யார் கையிலையாவது ஒப்பு கொடுத்துட்டு அவங்க எப்படின்னா போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார். தாம் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி தாய் தகப்பனும் துடித்து போகிறார்களோ அதுபோல் ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் அப்படி விட மாட்டேன். என்னை நம்பி நீ வரும் பொழுது. இந்த அதிகாரத்தின் 37வது சங்கீதத்தினுடைய தலைப்பு இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, யாரை குறித்து இது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பொல்லாங்கரும் கர்த்தருக்கு காத்திருப்போரும். இதில் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள கர்த்தர் எப்படி டீல் பண்ணுவார்? எப்படி இது பண்ணுவார்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாங்கரை எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதுமாக, இந்த சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கம் அடையும்படியாக செய்ய மாட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். தலைகுனியை விட மாட்டார். இன்றைக்கு அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்று சொன்னால், ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, உங்களை விடுதலை ஆக்குறதும் ரட்சிப்பு தான். ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்குறதும் ரட்சிப்பு தான். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு துன்மார்க்கருடைய கையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவித்து ரட்சிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்கு ஸ்தோத்திரம். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா. கர்த்தர் நீ பெரிய காரியங்கள் செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோக நல்லது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. God bless you.